ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நமக்கு சூடானதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு, கடல பருப்பு இது 2த்தையும் போட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டோம். காஞ்ச மிளகாயும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மெயின் இன்கிரீடியன்ட்ஸா இதுல என்னென்ன எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பல் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் அப்பப்ப தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணோம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ளேவருக்கு பெருங்காயம் எடுத்து வச்சிருந்தோம். பெருங்காயத்தையும் ஆட் பண்ணோம். இதெல்லாம் ரெடி ஆறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேன்ல நம்ம சீவி வச்சிருந்த பிரண்டைக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அந்த பிரண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்க நம்ம கடாயில போட்ட அதர் இன்கிரீடியன்ட்ஸ் அதுக்கப்புறம் பிரண்டை இது எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆறணும் இல்லையா? ஸோ ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்க போறோம்ல, அரைக்கும் போது நம்ம புளியை எடுத்து தண்ணியில கரைச்சி வச்சிருந்தோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அந்த புளியுமே ஆட் பண்ணோம். புளியும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு பார்த்துட்டு அரைச்சிட்டு இதுக்கு சீசனிங்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டோம். கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து அத ஒரு தாளிப்பு மாரி குடுத்து இறக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் பிரண்டை துவையல்.